இயற்கை எழில் கொஞ்சும் பசுமைக்கு நடுவே 2600 அடி உயர மலையின் உச்சியில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்மழை பொழிந்து வருகிறார் நைனாமலை வரதராஜ பெருமாள். நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த அற்புத திருத்தலம் ஆன்மீகமும் இயற்கை அழகும் ஒன்றிணையும் இடமாக திகழ்கிறது. இதிகாச காலத்திற்கும் முந்தையதாக கருதப்படும் இத்தலம் எம்பெருமாள் தங்கி அருள்பாலிக்கும் தலங்களில் மிகவும் முதன்மையானது. பிரம்மாண்ட புராணத்தின் 16வது அத்தியாயத்தில் நைனாமலையின் மகத்துவம் விரிவாக பேசப்படுகிறது. பல்லவர் காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு பின்னர் திருமலை நாயக்கரின் தம்பியான கோவிந்தப்ப நாயக்கரால் திருப்பணிகள் செய்யப்பட்டு இக்கோயில் விரிவுபடுத்தப்பட்டது. மலையடிவாரத்தில் உள்ள பாத மண்டபத்தில் கூப்பிய கரங்களுடன் பக்தர்களின் நலனுக்காக இறைவனை வேண்டியபடி காட்சி தருகிறார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அவரை தரிசித்து அருள் பெற்ற பின்னரே பக்தர்கள் தங்களின் மலை பயணத்தை தொடங்குகின்றனர். சுமார் 3360 படிகளை கடந்து செல்ல வேண்டும் என்றாலும் வழியெங்கும் வீசும் தென்றலும் பசுமையும் பக்தர்களின் களைப்பை போக்கி புத்துணர்வு அளிக்கிறது. மலையுச்சியை அடைந்ததும் பறந்து விரிந்த பெரிய மண்டபமும் திருமடை பள்ளியும் நம்மை வரவேற்கின்றன. திருமடை பள்ளியை கடந்து கோயிலை நோக்கி செல்லும் போது வலப்புற பாறையில் செதுக்கப்பட்டுள்ள வாலி மற்றும் சுக்ரீவனின் திருவுருவங்களை காணலாம். அதன் அருகில் கோயிலின் தலவிருட்சமான நெல்லி மரம் கம்பீரமாக அமைந்துள்ளது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் வரதராஜ பெருமாள் மற்றும் குவலயவல்லி தாயார் இக்கோயிலின் தனிச்சிறப்பு. கோயிலின் மகா மண்டபத்தில் ஸ்ரீராமர், லட்சுமணர், சீதாதேவி, நவநீத கிருஷ்ணர், ராதாருக்மணி, வேணுகோபாலன், துவார பாலகர்கள் ஆகியோரின் விக்கிரகங்கள் அமைந்துள்ளன. எதிரே கருடாழ்வார் சன்னதியும் அதை தாண்டி கல் தூணால் ஆன தீபஸ்தம்பமும் உள்ளது. பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் போதெல்லாம் இந்த தீபஸ்தம்பத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். ஆனி முதல் தேதி முதல் ஆடி 30ஆம் தேதி வரையிலான 2 மாதங்களில் தினமும் அதிகாலை உதிக்கும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் நேரடியாக எம்பெருமாளின் மீது விழும் காட்சி காண்போரை சிலிர்க்க வைக்கும் ஆன்மீக அதிசயங்களில் ஒன்றாகும். ஒரு காலத்தில் மலையில் 108 தீர்த்தங்கள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது அரிவாள் பாழி, பெரிய பாழி, இடுக்கு பாழி, அம்மம் பாழி, பாண்டவ தீர்த்தம் ஆகிய 5 தீர்த்தங்கள் மட்டுமே உள்ளன. திருப்பதியை போலவே இங்கும் பெருமாளுக்கு வாய்ப்பூட்டு பாதுகை மாட்டுதல், கோமாளி வேஷமிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துதல் போன்ற பழமையான வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. தென் திருப்பதி என்று போற்றப்படும் இந்நைனாமலையில் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்கின்றனர். 3360 படிகளையும் சிரமமின்றி ஏறிச் சென்று வரதராஜ பெருமாளை தரிசித்தால் வாழ்க்கையில் துன்பங்கள் விலகி சகல வளங்களும் நலங்களும் பெருகும் என்பது காலம் காலமாக தொடரும் ஆழ்ந்த நம்பிக்கை.